ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோ சீரியல் இன்னும் ஒரு பல எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம குமார் இருந்துட்டு அரசியை எப்படியாவது கரெக்ட் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அரசி அதுக்கு ஒத்து வரவே மாட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசி இருந்துட்டு குமார் கொடுத்த டேப்லெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அப்பத்தா கிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே அப்பத்தா இருந்துட்டு என்ன அரசி இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பத்தா இந்த மாத்திரை உங்ககிட்ட தீர்ந்து போயிருக்கோமாமே, அதனால தான் உங்கள் பேரை இதை கொடுத்து அனுப்புனாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன குமார் கொடுத்து அனுப்புனானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா அம்மாச்சி, இங்க பாருங்க, இனிமே உங்க பேரங்கிட்ட சொல்லி வைங்க என்கிட்ட பேசக்கூடாதுன்னு. சும்மா என்கிட்ட வந்து வம்பு இழுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி போய்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த விஷயத்த அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்ல வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க பாரரசி, உன்னோட மனசுல குமார் இருக்கான்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அந்த விஷயத்த வெளியே சொல்லுவேன். அதுக்கப்புறம் உனக்கும் குமாருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அது நடக்க தான் போகுது அரசி அப்படின்னு அப்பதான் ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாணிக்கம் இருந்துட்டு தன்னோட மகளோட வாழ்க்கை அவ்வளோதானா, தான் மகளோட புருஷன் இப்போ இன்னொருத்தி கூட இருக்கும்போது என் மகளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ எவ்வளோ வருத்தப்படுவான்னு நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம பாக்கியத்துக்கிட்ட, இங்கே பாரு பாக்கியம், கோவிலுக்கு போன இடத்துல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா பாக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னங்க சொன்னா தானே தெரியும், என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு பாக்கியம், நம்ம மாப்பிள்ளை இருக்காருல்ல, நம்ம மாப்பிள்ளையும் இன்னொரு பொண்ணும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாரு, நான் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. என்னையா சொல்ற, இந்த காட்டு அப்படின்னு சொல்லி காட்டவும், அதுக்கப்புறம் என்ன, அந்த போட்டோவை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னையா மாப்பிள்ளை இன்னொரு பொண்ணு கிட்ட சுத்திக்கிட்டு இருக்காரு, இது நம்ம மயிலுக்கு குழந்தை உண்டாயிக்கிறதுனால அதை காரணமாக வச்சு எப்படியாவது அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இவர் இன்னொரு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருக்காரே, அதனால தான் என் பொண்ணை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பினான். அவனை நான் சும்மாவே விட மாட்டேங்க. அவனை நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டே ஆகணும். இந்த விஷயம் இது மயிலுக்கு தெரியுமாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை 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 பாக்கியம், நான் பார்த்த உடனே உன்கிட்ட தான் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன். இந்த விஷயத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்றதுன்னே என் மண்டைக்கு எட்டவே மாட்டேங்குது பாக்கியம். இங்க பாரியா, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தங்கமயிலும் வேலை முடிச்சுட்டு அப்பதான் ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, மயில கிளம்பு மயில போலாம் அப்படின்னு சொல்லவும், எங்கம்மா போலாம், இங்க பாரு மயில, ஒரு முடிவு எனக்கு தெரிஞ்சா ஆகணும், அதனால உங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வரலாம், நடு போலாம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு பாக்கியம் சொல்கிறத கேட்டுட்டு நம்ம தங்கமயில இருந்துட்டு, இங்கே பாருமா, அவங்க வீட்டுக்கெல்லாம் எதுக்காக போகணும், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, அதனால அவங்க கிட்ட நான் பேசவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருடி, இது உன்னோட வாழ்க்கை விஷயம், உன்னோட வாழ்க்கை விஷயத்த நான் எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியும், முதல்ல வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. மா கையை விடுமா, இப்படி இழுத்துட்டு போகாத, விட நானே வரேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோவில் போய் ஏறுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில இருந்துட்டு, மா எந்த விஷயத்துக்காகமா என்னை கூட்டிட்டு போற, என்ன விஷயமாவது சொல்லுமா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன போயிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம சரவணனும் அஞ்சலியும் வழியில நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து பாக்கியம் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோக்காரையை கொஞ்சம் நிறுத்துங்க வண்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு வண்டியை விட்டு இறங்கி நம்ம சரவணன் கிட்ட போறாங்க. இதை பார்த்து நம்ம மயிலும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன மாப்பிள்ள, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல, என் பொண்ணு மாசமா இருக்கான்னு தெரிஞ்சோம் இப்படி என் பொண்ணை வேண்டாம், எனக்கு நீ வேண்டவே வேண்டான்னு ஒதுக்குன்னு அப்பவே எனக்கு தெரியும், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கணும், டிவோர்ஸ் கூட இன்னும் ஆகலை, அதுக்குள்ள உங்களுக்கு இன்னொரு பொண்டாட்டி கேட்குதா, இன்னொரு பொண்ணு சகவாசம் கேட்குதா மாப்பிள்ள உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க, என்கிட்ட இந்த மாதிரி தப்பா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, எதுக்காக இவ்வளோ தப்பா பேசுறீங்க, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, உங்க மூஞ்ச பார்க்கறதுக்கு கூட எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அஞ்சலி இருந்துட்டு, சரவணா, யார் சரவணா இது, இவங்க தான் என்னோட ஒய்ஃபோட அம்மா, மாமியார் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அஞ்சலிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு, மாமா என்ன மாமா இதெல்லாம், எதுக்காக இன்னொரு பொண்ணு கூட நீங்க பழகிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல மாமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, உன்னை பார்த்த அருவருப்பா இருக்குதுன்னு சொல்றேன்ல, எதுக்காக இப்படி வெக்கமே இல்லாம என் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டே இருக்க, இங்க பாருமா, உன்கிட்ட நான் முன்னாடியே சொன்னேன், இந்த மாதிரி யாருக்கிட்டையும் என்னால் அசிங்கப்பட முடியாதுன்னு, எதுக்காகம்மா
கூட்டிட்டு வந்திருக்க. இங்க பாருடி, உங்க அப்பா கோவிலுக்கு போயிருக்காரு காலையில. காலையில இவர் இந்த இந்த அம்மாவையும் இவரையும் கோவில்ல பார்த்து போட்டோ பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்காரு என்கிட்ட. எடுத்துட்டு வந்து விஷயத்த சொல்லவும் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க பண்றது உங்களுக்கே மனசாட்சின்றது ஒண்ணு இருக்குதா இல்லையா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, அதுக்கப்புறமும் எதுக்காக என்ன மாப்பிள்ள நல்லா கூப்பிடுறீங்க, என்ன மாப்பிள்ள கீப்பிலன்னு சொல்ற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு கோவமா சொல்லவும், நம்ம அஞ்சலி இருந்துட்டு, இங்க பாருங்க, சரவணனை எப்படியெல்லாம் ஏமாத்தி அவனை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, இனிமேலும் அவனை சந்தோஷமா விடவே மாட்டீங்களா? இங்க பாருங்க, சரவணன் கிட்ட இனிமே நீங்க பேசவே பேசாதீங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி சொல்லவும், இதை கேட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு, வாடி வா, என் மாப்பிள்ளை தொட்டு கட்டின பொண்டாட்டி இங்க இருக்கிறா, ஆனா இன்னொருத்தி கூட பேசிக்கிட்டு இருக்கிறத நாங்க கேள்வி கேட்க கூடாது அப்படித்தானே சொல்ற? இங்க பாருடி, என் பொண்ணு மட்டும் ஒரே ஒரு கேஸ் கொடுத்தானா இவன் போய் உள்ள உக்காந்துருவான். இங்க பாருடா, இது வரைக்கும் உனக்கு மரியாதை கொடுத்ததே போதும், இனிமேல் உனக்கு என்ன மரியாதை? என் பொண்ணு ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டா, உங்க குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்தவனவங்க இனிமே எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டா. இனிமே நீங்க யாரோ நாங்க யாரோ, என் குழந்தை வேணும், அதாவது என் குழந்தைய கொடுங்க, என் வாரிசை கொடுங்கன்னு யாராச்சும் என் வீட்டு பக்கம் வந்து நின்றீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே அஞ்சலிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. சரவணா, நீ கொஞ்சம் பொறுமையா பேசு சரவணா, நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னனா இல்லையா, அவங்க உண்மையை கூட சொல்லலாம்ல அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேன்ல, இப்ப பாத்தியா அவங்க உண்மையா தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி பதற மாதிரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, இனிமே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழுங்க மாமா, இனிமே எனக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அழிச்சுக்காதீங்க, உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழுங்க மாமா, இனிமே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நான் குறுக்க வரவே மாட்டேன், என்னோட வாழ்க்கைக்கான அர்த்தமே என்னோட குழந்தை மட்டும்தான், இனிமே என்னோட குழந்தைக்கான சந்தோஷத்தை மட்டும்தான் தேடி ஓட போகிறேன், என்னோட சந்தோஷம் இதோட முடிஞ்சு போச்சு, இனிமே என்னோட குழந்தையோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷமோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னல் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் இங்க பாருடி, நீ பொய் தான் சொல்றேன்னு எனக்கு தெரியும், என்னோட வீட்டுக்கு வரத்துக்காக தானே இப்படி ஒரு பொய்யை சொல்லி என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க, நான் எதுக்காக ஏமாத்தணும், இப்பவும் சரி அப்பவும் சரி, நான் இந்த விஷயத்துல பொய் சொல்லவே இல்லை, நான் பொய் சொன்னது உண்மைதான், படிப்பு விஷயத்துல இருந்து, நகை விஷயத்துல இருந்து, வயசு விஷயத்துல இருந்து பொய் சொன்னது உண்மைதான், நான் இல்லை நல்லா சொல்லலை, ஆனா குடும்ப சூழ்நிலைக்காக என்னோட அம்மா இப்படியெல்லாம் பொய் சொல்லிட்டாங்க, அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக உங்ககிட்ட ஏதேதோ பொய் சொல்லிட்டேன், எதையோ உங்ககிட்ட உங்க மனசை கஷ்டப்படுத்திருக்கேன் தான், நான் இல்லை நல்லா சொல்லலை, அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க, இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியத்தை கூப்பிட்டுட்டு பாமா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்க பாருடி, இன்னும் உன்னோட புருஷன் உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கலடி, அதுக்குள்ள இன்னொரு பொண்ணு தேடி போயிட்டாரு இவரு, இங்க பாரு, இவரை சும்மாவே விடக்கூடாது, இங்க பாருமா, இந்த விஷயத்துல நம்ம இதுக்கு மேல தலையிடுறது தப்புமா, வாமா போலாம், இங்க பாருடி, இந்த விஷயத்த இவங்க அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் சொல்லி நியாயம் கேட்டுட்டு தாண்டி மறுவேலையே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம், முதல்ல இவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு நம்ம நியாயத்தை கேட்டுட்டு வரலாம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல ஏறி போறாங்க. நம்ம மயில இருந்துட்டு, இங்க பாருமா, அவருக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு போட்டோம், விடுமா, எதுக்காகமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இனிமே அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட யாருக்கிட்டையுமே நான் பேசக்கூடாதுன்னு இருக்கேன், அப்படி இருக்கிறப்ப ஏமா இதெல்லாம் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க, வேண்டாமா விடுமா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி இருந்துட்டு சரவணன் கிட்ட, இங்க பாரு சரவணா, உங்க ஒய்ஃபு நடந்த தப்பெல்லாம் அதாவது உணர்ந்து ஒரு நல்ல மனுஷியா வாழ்றாங்கன்னு தான் எனக்கு தோணுது, அவங்கள நீ பிரிஞ்சு வாழக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது, 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ பாருங்களாம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு அஞ்சலி கையை பிடிச்சிக்கிட்டு, இங்க பாரு அஞ்சலி, இனிமேலும் அவ பொய் சொல்றாளா இல்லை உண்மையை சொல்றாளான்னு ஒவ்வொரு நாளும் நினச்சி நான் தவிக்க முடியாது, அவள் மூஞ்ச பார்த்தாவே எனக்கு ரொம்ப கோவம் தான் வருது, நான் என்ன பண்ணுவேன் அஞ்சலி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சரவணா, அதாவது யாருமே தப்பு பண்ணாதவங்கெல்லாம் கிடையாது, எல்லாரும் தப்பு பண்ணி திருந்துறவங்க தானே, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரா, அவங்க சொன்ன பொய் எல்லாமே வெளியே வந்துருச்சு, இதுக்கு மேலும் அவங்க போய் சொல்ல முடியாது, அதனால அவங்கள ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் வாழ பாரு சரவணா, இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலியும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம
பாக்கியமும் அதுக்கப்புறம் நம்ம தங்கமயிலும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே இந்தம்மா உத்தமங்களே வெளியே வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே நம்ம அரசு இருந்துட்டு கோமதி கிட்ட, மா வெளியே யாரோ நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குமா, யாருன்னு போய் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியை வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோமதியும் வெளியே வராங்க. வந்த உடனே நம்ம பாக்கியமும் மயிலும் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே கோவமா, உங்களுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா, உங்களுக்கும் எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி உங்களை வீட்டை விட்டு துரத்தியாச்சுல்ல, அதுக்கப்புறமும் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்து எல்லாருமே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல இந்த வீட்டை விட்டு போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லவும், இங்க பாருமா, என் பொண்ணு உங்க வீட்டில் விட்டுட்டு போகிறதுக்கெல்லாம் வரல, உங்ககிட்ட ஒரு நியாயத்தை பற்றி பேசிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன். உன் புருஷன் எங்கம்மா, ரொம்ப ரொம்ப உத்தம உன் புருஷன் எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனும் அப்பதான் கடையை விட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே நம்ம பாக்கியமும் தங்கமயிலும் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா அப்படியே இறங்கி அமைதியாக நின்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருமா, என்ன நியாயத்தை பேச போறீங்க, நீங்க ரொம்ப நியாயக்காரங்க, நீங்க நியாயத்தை பத்தி பேச வந்துட்டீங்களா, இங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க அதாவது உங்க பையன் ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம நீங்களும் ஒரு பொய்யை சொல்லி மறைச்சி இத்தனை நாள் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. உங்களை வீட்டை விட்டு துரத்தாம உன் புருஷன் இங்கே தானே அதாவது உங்க புருஷன் உங்களை இங்கே தானே வச்சிருக்காரு, அது மட்டும் உங்களுக்கு நியாயம், என் பொண்ணு பண்ணது தப்பு, நீங்க பண்ணது தப்பு இல்லை அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, நான் எந்த விஷயத்துல பொய் சொன்னேன், உங்க பொண்ணு எந்த விஷயத்துல பொய் சொன்னுச்சுன்னு வித்தியாசம் இல்லையா, இதுக்கும் அதுக்கும் சம்மதப்படுத்தி பேசாதீங்க, நீங்க ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், நீங்க நடந்துகிட்டு இருக்கிறது கேவலமா இருக்கிறதுனால தானே உங்களை கேவலமா பேசுறேன். இப்போ உங்க பையன் ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, இல்ல யாருக்கும் தெரியாம உங்க பையன் சுத்திக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே இங்க பாருங்க, என் பையன் சொக்க தங்கம், என் பையனை பத்தி இப்படி தப்பெல்லாம் பேசாதீங்க, உங்க பையன் சொக்க தங்கமா, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை எடுத்து நம்ம பாக்கியம் இருந்துட்டு கோமதி கிட்ட காட்டுவோம். கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன இது, நம்ம பையன் இப்படி ஒரு வேலை பண்ணியிருக்கானே அப்படின்னு நினைச்சு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இவன் உங்க பையன் இப்போ மட்டும் இல்லை, ரொம்ப நாளா இந்த பொண்ணு கிட்ட சேர்ந்து சுத்திக்கிட்டு தான் இருக்கான், இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கானா இல்லை தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கானான்னு எனக்கு தெரியாது. என் பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணவன் கிட்ட கண்டிப்பா என் பொண்ணை இனிமே வாழ அனுப்ப மாட்டேன். என் பொண்ணு இப்போ மாசமா இருக்குது, என் பொண்ணு அது எங்க வீட்டு வாரிசு, எங்கள் வீட்டோட வாரிசு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு என் வீட்டு பக்கம் வந்து நின்றீங்க, அவ்வளோதான், இனிமேல் உங்கள் வீட்டுக்கும் சரி எங்கள் வீட்டுக்கும் சரி எந்த சம்மந்தமும் இல்லைன்னு முறிச்சாச்சு இல்லை, அதே மாதிரி இருக்கட்டும், அடுத்த ஹியரிங்கில் கோர்ட்டில் உங்களுக்கு என் பொண்ணு டிவோர்ஸ் கொடுக்குவா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது கோமதிக்கு அப்படி இடி மேலே இடி விழுந்துக்கிட்டே இருக்குது. இவ உண்மையாக மாசமாக இருக்கிறதுனால தான் அன்னைக்கு என்கிட்ட சொல்ல வந்தா போல, நான் தான் காது கொடுத்து கேட்காம கோவப்பட்டுட்டு வந்துட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது, சரவணனோட வாழ்க்கை இப்போ எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா வராங்க. வந்த உடனே நம்ம தங்கமயில பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, அக்கா எப்பக்கா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், மீனா இப்பதான் மீனா வந்தேன், என்னோட அம்மா தான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம என்னை இங்க இழுத்துட்டு வந்து அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லவும், என்ன விஷயமாக்கா பேச வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், வாடி வாமா ராசாத்தி, உன்னோட கொழுந்தனாரு ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரியாதாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னங்க சொல்றீங்க நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலங்க அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா, நீயும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனையும் அஞ்சலியையும் காட்டுறாங்க. காட்டின உடனே நம்ம மீனாக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. என்ன இவங்க கண்ணுலையும் மாட்டிட்டாங்களா, இவங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு தானே மாமா சொன்னாரு, அப்படி இருக்கும்போது எதுக்காக இவங்க அடிக்கடிக்கு சந்திச்சு இவங்க கோவிலில் பேசணும், எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு அப்படியே குழம்பி போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு அப்பன்னு பார்த்து வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம தங்கமயில் அதுக்கப்புறம் நம்ம வாக்கியம் இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக்கில் வந்து கோமதி கிட்டே, அம்மா என்னம்மா ஆச்சு, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நடந்த விஷயத்த எல்லாத்தையும் நம்ம கதிர்கிட்ட சொல்லவும் கதிரும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் என்னவா
இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வீட்டு முன்னாடி நின்று இந்த மாதிரி சத்தம் போடுற வேலையெல்லாம் வேண்டாம். முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கம்மா. இங்கே பாருங்க, நீங்கள் ரொம்ப நியாயக்காரு. இந்த குடும்பத்திலேயே அதாவது இந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு குடும்பத்தில் என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது இந்த குடும்பம் மொத்தமே ஒரு ஃப்ராடு குடும்பம். இந்த ஃப்ராடு குடும்பத்தில் போய் என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருடி, இனிமே இந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட யார்கிட்டயாச்சும் நீ பேசின அவ்வளோதாண்டி உனக்கு. இனிமே இந்த வீட்டுக்கு நீ போகவே கூடாது, வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணனும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணனை பார்த்துட்டு ரொம்பவே கோவமா, டே சரவணா இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கூப்பிடுறாங்க. சொல்லுங்கப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு சரவணா, நீ யாரோ ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்காமே, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா அது வந்துப்பா, அப்பா அவ என்னோட ஃப்ரெண்டு தான்ப்பா, வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லவும், இல்லை சரவணா, அவங்க என்னென்னலாம் பேசிக்கிட்டு போறாங்க தெரியுமா? இங்க பாரு சரவணா, ஒழுங்கா சொல்லு சரவணா, யார் இது? என்கிட்ட காலையில ஏதோ ஒரு டெலிவரி கொடுக்குறேன்னு தானே போனேன், ஆனா இப்படி கோவிலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, கோவிலுக்கு போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே, போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் என்கிட்ட சொல்லவே இல்லையே, என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா அது வந்துப்பா அவ என்னோட ஃப்ரெண்டு தான்ப்பா, வேற யாரும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லவும், ஃப்ரெண்டுனா என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல சரவணா, இப்போ நீயும் என்னோட தலையில இடியை கொட்டுற மாதிரி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கே சரவணா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம கதிர் இருந்துட்டு, இங்க பாருங்க, என் அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி அவர் வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால என் அண்ணனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேடிக்கிட்டு இருக்காரு போல, பிடிச்ச லைஃப் கிடைச்சிருக்கு, அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க, அதனால என்ன இப்போ உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கோவமா பேசவும், இங்க பாரு, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. இங்க பாரு சரவணா, தங்கமயில மாசமா இருக்கிற விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா அவ பொய் சொல்லிக்கிட்டு இருக்காப்பா, இந்த வீட்டுக்குள்ள வரதுக்காக அவ பொய் சொல்லிட்டு இருக்கா, நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட மீனா இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நான் தான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன், அவங்க உண்மையாலே மாசமா தான் இருக்காங்க, நீ இதை நம்பிதான் ஆகணும் மாமா அப்படின்னு சொல்லவும், இங்க பார்ப்பா மீனா, அவ பொய் சொல்றாப்பா, உன்கிட்ட பொய் சொல்ல வச்சிருப்பா டாக்டர் அப்படின்னு சொல்லவும், இல்ல மாமா சத்தியமான உண்மை, நான் தான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன ஒரு இடத்துல அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு இருந்தாங்க, அவங்கள கூட்டிட்டு நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது பாக்கியமும் சரி, நம்ம கோமதியும் சரி, நம்ம பாண்டியனும் சரி பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு, ஏன் மீனா இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுத்துக்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல மீனா, அன்னைக்கு கோவிலில் மீனா தங்கமயில் இதை தான் என்கிட்ட சொல்ல வந்தாளா? ஆமாங்க அத்தை, இந்த விஷயத்த தான் உங்ககிட்ட சொல்லலான்னு நான் வர வச்சேன், ஆனால் நீங்கள் தான் அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன்ட்டீங்க. அதுக்கப்புறம் மயிலக்காவே இந்த விஷயத்தில் இனிமேல் யாருக்கிட்டேயும் பேசாதீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மயிலக்கா ரொம்பவே வருத்தப்பட்டாங்க, இனிமே உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யாருமே தொந்தரவு பண்ண மாட்டேன், என்னோட வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு அவங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம வீட்டோட வாரிசு அது, அந்த வாரிசுக்கு அதாவது அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சு நம்ம வீட்டுக்கு வாரிசுக்கு நீங்க தண்டனையை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தங்கமயில இருந்துட்டு, இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி கீழே உக்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை என்னத்த ஆச்சு, இங்கே பாருடி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு விஷயத்த கூட நீ சொல்லவே இல்லடி, இங்கே பாருங்க இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லலான்னு எத்தனையோ முறை ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் மயிலக்காவோட பேரை சொன்னாவே நீங்கள் என்கிட்ட எவ்வளோ கோவப்படுவீங்க, அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே என்னால் முடியல, அதனால தான் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லலை, என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாரு சரவணா, இந்த விஷயத்துல நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க, என்ன சரவணா, அதுவும் இல்லாம உன்கிட்ட மாசமா இருக்கிறேன்னு சொல்ல வந்தவகிட்ட நீ எவ்வளோ தப்பா பேசி அசிங்கப்படுத்தி அனுப்பி வச்சிருக்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புன்னு உனக்கு தெரியல சரவணா, ஏன் சரவணா இப்படி எல்லாம் நடந்துக்கிட்ட, நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டது எனக்கு நினைச்சாவே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது சரவணா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா என்னை மன்னிச்சிருங்க எனக்கு அவளை பார்க்கவே விருப்பம் இல்லை, நம்ம வீட்டுக்கு உள்ள வரத்துக்காக தான் அவ இப்படியெல்லாம் சொன்னான்னு நான் நினைச்சுக்கிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. இங்க பாரு சரவணா, உன் மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன்னு உனக்கு தெரியுமா, ஆனா என்னோட நம்பிக்கையை நீ சுக்குநூறா உடைச்சிட்ட சரவணா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சரவணனுக்கும் அழுக வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, சரவணா என்ன சரவணா இதெல்லாம், இப்படி ஒரு விஷயத்த எப்படி உன்னால பண்ண முடிஞ்சு, இங்க பாரு சரவணா,
கல்யாணம் ஆனது ஆகிப்போச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பொய் சொன்னதெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நடந்தது நடந்து போச்சு. இனிமே நடக்கிறத பற்றி தான் நம்ம யோசிக்கணும். அவளுக்கு தண்டனை கொடுக்கறதா நினச்சி நம்ம வீட்டு வாரிசுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டாம். அது ரொம்ப பெரிய தப்பு. நம்ம போயிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்துடலாம். இங்கே பாரு சரவணா, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. தங்கமயில நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, அம்மா என்னால் அது முடியாதுமா, அவ கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாதுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சரவணா, குழந்தைக்காக நீ எவ்வளோ ஏங்கின. இப்போ உனக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது சரவணா, அதை பற்றி உனக்கு கவலையே கிடையாதா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, அவளே அவள் குழந்தைய வளர்த்துக்கிறேன்னு சொல்லும்போது நான் எதுக்காக இந்த குழந்தைக்காக வருத்தப்படணும்? அந்த குழந்தைய பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது. நான் இதை பற்றி நான் கவலைப்பட போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு, மாமா என்ன மாமா பேசுகிறீங்க நீங்கள்? இப்படி நீங்கள் பேசுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல மாமா. ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையோ இப்படி பேசுவீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாருப்பா மயிலே, நான் நான் அனுபவிச்ச வழியை நீ அனுபவிச்சிருந்தா உனக்கு புரியும். நான் அனுபவிச்ச வழியை நீ அனுபவிக்கல, அதனால தான் உனக்கு எதுவுமே புரியல. நீ கண்டிப்பா ஒரு நாள் என்ன புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாரு சரவணா, உனக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நம்ம அழிக்க தேவையில்ல. அது மட்டும் இல்லாம அவ வயித்துல உன்னோட குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற போது அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரதான் நியாயமே. முதல்ல அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணனோட மனசை எப்படியோ மாத்தி நம்ம பாக்கியம் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம சுடர் இருந்துட்டு நம்ம அதாவது நம்ம கோமதி, அதுக்கப்புறம் பாண்டியன், சரவணன், இவங்க 3 பேரையுமே பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, மாமா வாங்க மாமா, வாங்க அத்தை, வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு வாங்கன்னு கூட உள்ளே கூப்பிடாம அப்படியே திரும்பி நின்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடி, நீ பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதுக்காக உனக்கு தண்டனை கொடுக்கறதா நினச்சி எங்கள் வீட்டு வாரிசுக்கு தண்டனை கொடுக்கறதுல எங்களுக்கு விருப்பமே கிடையாது. அதனால் இந்த விஷயத்துல என்னால் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கலான்னு நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். இங்கே வாடி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, என்னங்க என்னோட பொண்ணை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என் பொண்ணு என்ன மிஷின் மாதிரி தெரியுதா? நீங்கள் வீட்டை விட்டு அனுப்புனா நாங்கள் வந்துடணும், இப்போ நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டா நாங்கள் வீட்டுக்கும் வந்துடணும். என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய தப்புங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், நீங்கள் தப்பு பண்ணதுக்கு நாங்கள் அப்படி பண்ணோம். நீங்கள் பண்ண வேலைக்கு நாங்கள் இந்த அளவுக்கே பண்ணுங்கன்னு நீங்கள் கொஞ்சம் சந்தோஷப்படலாம். இல்லை வேற ஒருத்தராக இருந்தால் நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு போய் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நாங்கள் இந்த அளவோடு விட்டோன்னு நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு தங்கமயிலு, இப்போ நீ வீட்டுக்கு வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கத்த, நீங்களே என்னை வீட்டுக்கு கூப்பிடுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நீங்களே என்னை வீட்டுக்கு கூப்பிட்றீங்க. அப்படி இருக்கும்போது நான் வீட்டுக்கு வராமல் இருப்பேனா? எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு எனக்கு அளவே கிடையாது. நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியம் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன், நம்ம மயில் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாரு மயிலே, நீ வரமாட்டேன்னு சொல்லு, என்னால் வர முடியாது, என்னோட அம்மா சொன்னாதான் நான் வருவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கம்மா, என்னோட மாமியார் குடும்பத்திலேருந்து யாராச்சும் என்னை கூப்பிட மாட்டாங்களா? நானும் போயிட மாட்டேனான்னு நான் எத்தனை நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுமா? இங்கே பாருமா, கண்டிப்பாக நான் போகதான் போகிறேன். இங்கே பாருங்கத்த, நீங்கள் கவலைப்படாதீங்க. இனிமே பொய்ன்ற வார்த்தை என்னோட வாயிலிருந்து வரவே வராது. கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு துரோகத்தையும் பண்ண மாட்டேன். எனக்கு பொய் சொல்லி இவ்வளோ பெரிய தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறமும் திரும்ப நான் பொய் சொல்றது வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா நான் சொல்லவும் மாட்டேன். நீங்க என்னை முழுசா நம்பலாத்த அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு தங்கமயில கையை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருங்க, நடந்தது நடந்து போச்சு. இனிமே நடந்ததை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது. இப்போ என்னோட வீட்டோட வாரிசுக்காக மட்டும்தான் உங்கள் பொண்ணை ஏற்றுக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். உங்கள் பொண்ணு ஏதாச்சும் பொய் சொன்னால், ஏதாவது திருட்டு வேலை பண்ணா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த நிமிஷமே உன் பொண்ணு உங்கள் வீட்டில் இருப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இங்கே பாருங்க அத்தை, இப்படியெல்லாம் பண்ணால் மட்டும்தானே என்னை வீட்டை விட்டு அனுப்புவீங்க, இல்லைன்னா என்னை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டீங்களே? கண்டிப்பாக நான் இப்படியெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன், நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கமயில வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் 6
ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்கே பாருடி, இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்டி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம தங்கமயில் இருந்துட்டு, இங்கே பாருங்க அப்பத்தா, இந்த வீட்டுக்குள்ளே திரும்பவும் காலடி எடுத்து வைப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது எல்லாமே மீனாவால் தான். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னே அதாவது நான் உயிரோடயே இருந்திருக்க மாட்டேன். ஆனால் அவள் வந்து காப்பாற்றலைன்னா இப்போ வந்து நீங்கள் இப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டீங்களே. என்னோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்ததே இது மீனா மட்டும்தான். மீனா மட்டும் என்னோட வாழ்க்கையில் இருந்தால் நான் எப்போவோ உயிரை விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கவும், இதை கேட்டு அப்போ இருந்துட்டு, சரிம்மா, நடந்தது நடந்து போச்சு. இனிமேல் நடந்ததை பற்றி யோசிச்சா எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. அதனால் நீ வருத்தப்படாதம்மா. இனிமேல் நடக்க போகிறத பற்றி நம்ம பார்த்துக்கலாம், சரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக நம்ம கோமதியை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அத்தை. என்னோட புருஷன் இந்த கல்யாணத்தில் விருப்பப்பட்டு இல்லை என்ன இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கணும்னோ இந்த வீட்டில் சேர்த்துக்கினாரு. என்னன்னு எனக்கு புரியல. ஆனால் எப்படியாவது என்னோட பொண்ணு என்னோட 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 பொண்ணு இப்படி, அதாவது நம்ம சரவணன் வந்துட்டு தங்கமயில ஏற்றுப்பார மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி